அனைவருக்கும் வணக்கம். தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோட் ப்ராஜெக்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடோட மொத்த நீளம் வந்து 9.3 கிலோமீட்டர். எக்ஸாக்டாக நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல இருந்தாங்க ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பெருங்கலத்தூர் வந்து டுவர்ஸ் சதானந்தபுரம் போகிற காந்தி ரோட். இங்கே எக்ஸாக்டாக இந்த பெருங்கலத்தூர் ஃப்ளைஓவர் டவுன் ரேம் அமைக்கிறாங்க. நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற ரோடு தான் வந்து தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோடில் இருக்க ராஜகீழ் பக்கத்தில் முடியுது. இதில் பெருங்கல்தூர் சைடில் நீங்கள் பார்க்கலாம், ஃபாரஸ்ட் ஏரியா இந்த பகுதியில் இருக்குது. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 600-700 மீட்டர் தூரத்துக்கு வனத்துறைக்கு சொந்தமான இடம் வந்து கையகப்படுத்தணும். அந்த பணிகள் இன்னும் ஃபுல்லாக முடியல. ஆனால் அந்த பகுதி தாண்டின பிறகு சதானந்தபுரம் பஸ் ஸ்டாப், எக்ஸாக்டாக இந்த ரெட் கலர் பின் பாயிண்ட் வச்சுக்கிற அந்த பகுதியிலேருந்து ரோடு ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. இதுதான் வந்து சதானந்தபுரம் டைரெக்ஷனில் போகிற அந்த பஸ் ஸ்டாப். இது அங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம், அந்த லைன் போகுது. இது வந்து ஃபுல்லாக தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு தான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 6 வழி சாலை வந்து அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து அந்த எஸ்எஸ்எம் நகர், திருவாஞ்சேரி வழியாக அம்பேத்கர் நகர் வரைக்கும் ரோடு ஒர்க் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 6 வழி சாலை அமைச்சிருக்காங்க. இந்த பகுதி சதானந்தபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப் இந்த பகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7.3 கிலோமீட்டர் தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வேலை வந்து முடிச்சிட்டாங்க. அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து ராஜகீழ்ப்பாக்கம் வரைக்கும் சுமார் ஒரு 850 மீட்டர் தூரம் இருக்கும். அந்த பகுதியில் தான் இன்னும் ரோடு ஒர்க் வந்து முடிக்கல. அதே மாதிரி பெருங்கல்தூர் சைடில் இந்த பெருங்கல்தூர் ஃப்ளைஓவரோட டவுன் ரேம் காந்தி ரோடில் டுவர்ஸ் சதானந்தபுரம் போகிற டைரெக்ஷனில் அந்த பகுதியில் சுமார் ஒரு 600-700 மீட்டர் தூரத்துக்கு வனத்துறைக்கு சொந்தமான இடம் கையகப்படுத்த முடிஞ்ச பிறகு தான் அங்கே வந்து ரோடு ஒர்க் வந்து தொடங்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டாட்டட் லைன் தான் தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடோட வியூ தான். ஃபுல்லாகவே 6 வழி சாலை வந்து அமைச்சிட்டாங்க. மப்பேட் ஜங்ஷன் வழியாக போகும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப் வரும். அது வரைக்கும் தான் வந்து இந்த ரோடு ஒர்க் வந்து முடிச்சிருக்காங்க. இதுதான் வந்து அந்த அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப். இது வரைக்கும் இப்போ ரோடு ஒர்க் வந்து முடிச்சிருக்காங்க. அந்த டாட்டர் லைன், ப்ளூ கலர் டாட்டர் லைன் முடிகிற பகுதி தான் அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப். இது வரைக்கும் இப்போ முடிச்சிருக்காங்க. லெஃப்ட் சைடில் போகிற ரோடு வந்து கேம்ப் ரோடில் போய் கனெக்ட் ஆகும். சுமார் ஒரு 800 மீட்டர் தூரம் போனீங்கன்னா கேம்ப் ரோடு ஜங்ஷன் போயிடலாம். அது வழியாக தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோடு போக முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த ரோடை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, அதாவது தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோடு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த அம்பேத்கர் நகர் வரைக்கும் வந்துட்டு லெஃப்ட் சைடில் கட் பண்ணி இந்த அகரம் மெயின் ரோடு வழியாக கேம்ப் ரோடு ஜங்ஷன் ரீச் பண்ணலாம். இதுதாங்க கேம்ப் ரோடு ஜங்ஷன். தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோடில் இருக்கிற ஒரு பகுதி தான் இந்த கேம்ப் ரோடு ஜங்ஷன். ஸோ இந்த ரோடு வழியாக டைரெக்டாக வந்து வேளச்சேரி வந்து போகலாம். ஆனால் இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வந்து எக்ஸாக்டாக இந்த அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக டுவர்ட்ஸ் ராஜகீழ்ப்பாக்கம் போய் கனெக்ட் பண்ணாங்க. அதுக்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் வந்து கடைசி ஒரு 850 மீட்டர் தூரத்துக்கு முடிக்கணும். நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பிங்க் டாட்டட் லைன் ரூட் வழியாக தான் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வந்து அமைக்கணும். இன்னும் முழு அளவில் நிலம் கையகப்படுத்தும் பணிகளை வந்து முடியல. கரெக்டாக ஒரு 450 மீட்டர் தூரத்துக்கு நிலம் வந்து கையகப்படுத்தியிருக்காங்க. அங்கே இருந்த வீடுக்கெலாம் இடிச்சிருக்காங்க. எக்ஸாக்டாக இந்த கோயில் தெரியுது, இந்த கோயில் காம்பவுண்ட் சவுருக்கு முன்னாடி வரைக்கும் 450 மீட்டர் தூரத்துக்கு நிலம் வந்து கையகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 400 மீட்டர் தூரத்துக்கு நிலம் வந்து கையகப்படுத்தணும். இதுதான் ரைட் சைடில் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அங்கே ராஜகீழ்ப்பாக்கம் ஏரி. இதுதான் வந்து அந்த ராஜகீழ்ப்பாக்கம் சிக்னல், மாடம்பாக்கம் போட அந்த ஜங்ஷன். இதுதான் அந்த ராஜகீழ்ப்பாக்கம் ஏரி. இந்த ஏரி பக்கத்தில் தான் ரோடு வந்து அமைக்கிறாங்க. இந்த கடைசி 850 மீட்டர் தூரத்துக்கு 6 வழி சாலை மேம்பாலமாக தான் இந்த ரோடு வந்து அமைக்கப்பட போகிறதா வந்து அண்மையில் ஒரு அறிவிப்பும் வந்து வந்தது, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். 6 வழி சாலை மேம்பாலமாக தான் ஃபுல்லாகவே கட்ட போகிறாங்க அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து ராஜகீழ்ப்பாக்கம் வரை. ஆனால் வந்து நிலம் கையகப்படுத்த முடியும் இன்னும் முழு அளவில் முடியல. கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டர் தூரத்துக்கு நிலம் வந்து கையகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரி ஒட்டி இருக்கிற வீடுகள்லாம் அகற்றிட்டு தான் அந்த இடத்துல வந்து மேம்பாலம் வந்து கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இன்னும் எவ்வளோ நாட்கள் ஆகும் தெரியல. இந்த வீடியோ அப்டேட்டில் அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து டுவர்ட்ஸ் ராஜகீழ்ப்பாக்கம் டைரக்ஷனில் சுமார் 400 மீட்டர் தூரத்துக்கு நிலம் வந்து கையகப்படுத்திட்டாங்க. அதோட காட்சிகளும், இந்த ரோடு ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வந்து ராஜகீழ்ப்பாக்கம் பஸ் ஸ்டாப்பில் தான் முடியுது, அங்கே எடுக்கப்பட்ட காட்சிகளும், ராஜகீழ்ப்பாக்கம் ஏரி பகுதியில் எடுக்கப்பட்ட சில காட்சிகள், அது மட்டும் தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். மற்றபடி டீட்டெயிலாக கவர் பண்ண முடியல. இப்போது அந்த காட்சிகள் வந்து லைவ் ஃபுட்டேஜ் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வியூ தாங்க அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப். தாம்பரம் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வந்து 6 வழி சாலை வந்து இந்த பகுதி வரைக்கும் முடிச்சிருக்காங்க.
மேப்பில் பார்த்துருப்பீங்க, சதானந்தபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப் இருக்குன்னா 6 வழி சாலை வந்து சுமார் 7.3 கிலோமீட்டர் தூரத்துக்கு முடிச்சிருக்காங்க. ரைட் சைடில் போகிற இந்த ரோடு தான் வந்து டைரெக்டாக கேம்ப் ரோடு ஜங்ஷனில் போய் கனெக்ட் ஆகும். இங்கேருந்து கேம்ப் ரோடு அந்த சிக்னல் ஜங்ஷன் வந்து ஒரு 800 மீட்டர் தூரம் தான் இருக்கும். கேம்ப் ரோடு சிக்னல் ஜங்ஷன் தான் வந்து தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோட்டில் இருக்குது. ஸோ இந்த ரோடு வழியாக டேரெக்டாக வந்து தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோடு வந்து இப்போது தற்போதைக்கு போகலாம். பட் ஆக்சுவலாக இந்த பகுதியிலேருந்து தான் ஒரு 850 மீட்டர் தூரத்துக்கு ரோடு ஒர்க் வந்து பண்ணணும். அதோட வியூ தான் பார்க்குறீங்க. இந்த இடத்துல வந்து நிலம் வந்து கையகப்படுத்தியிருக்காங்க. இந்த வீடுகள்லாம் அடிச்சிருக்காங்க. தோராயமாக ஒரு 400 மீட்டர் தூரத்துக்கு நிலம் வந்து கையகப்படுத்தியிருக்காங்க. மீதி ஒரு 450 மீட்டர் தூரத்துக்கு இந்த ராஜகீழ்ப்பாக்கம் ஏரி கரையோரம் ரோடு அமைப்பதற்கான வேலை வந்து பண்ணணும். இந்த பகுதியில் ஃபுல்லாகவே எலிவேட்டட் ஃப்ளைஓவராக தான் அமைக்க போகிறாங்க. இங்கேருந்து அதாவது இந்த அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து டுவர்ட்ஸ் ராஜகீழ்ப்பாக்கம் வரைக்கும் 6 வழி சாலை கொண்ட ஒரு எலிவேட்டட் ஃப்ளைஓவராக தான் அமைக்க போகிறாங்க. நான் போன தடவை பார்க்கும்போது இந்தளவு நிலம் வந்து கையகப்படுத்தலை. இந்த வாட்டி வந்து ஒரு 400 மீட்டர் தூரத்துக்கு நிலம் வந்து கையகப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் பார்க்குற இந்த காம்பவுண்ட் வால் பேக் சைடில் ஒரு கோயில் இருக்குங்க. எக்ஸாக்டாக இது வரைக்கும் தான் இப்போதைக்கு நிலம் வந்து கையகப்படுத்தியிருக்காங்க. இந்த காம்பவுண்ட் வால் அதாவது இந்த கோயிலுக்கு கடந்து இன்னும் ஒரு 450 மீட்டர் தூரத்துக்கு நிலம் வந்து கையகப்படுத்தணும். அதுக்கான வேலை வந்து இன்னும் தொடங்கலாம் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 450 மீட்டர் தூரத்துக்கு நிலம் வந்து கையகப்படுத்தணும். இப்போ நீங்கள் பார்க்குற வியூ தாங்க தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோடு. எக்ஸாக்டாக இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் பக்கத்தில் தான் ராஜகீழ்ப்பாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குது. இங்கே தான் வந்து அந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வந்து இந்த தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோடில் கனெக்ட் பண்ணுவாங்க. லெஃப்ட் சைடில் நீங்கள் அந்த மரம்லாம் பார்க்கலாம். அந்த ரூட் வழியாக தான் வரும்னு நினைக்கிறேன் ரோடு. எக்ஸாக்டாக இங்கே தான் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது எலிவேட்டர் ஃப்ளைஓவராக தான் அமைக்கிறாங்க. அந்த அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த ராஜகீழ்ப்பாக்கம் வரைக்கும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோடு வந்து டுவர்ட்ஸ் வேளச்சேரி போகும். லெஃப்ட் சைடில் போகிற ரோடு வந்து தாம்பரம் ஈஸ்ட் போகும். ஸோ இந்த பகுதி ஒரு பிஸியான ஜங்ஷனாக மாறப்போகுது. ஃப்யூச்சரில் இந்த ரூட்டில் மெட்ரோவும் கொண்டு வரதுனால அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த இடத்துல அந்த ஃப்ளைஓவரோட என்ட்ரி எக்ஸிட் ரேம்ப் வந்து அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிக்னல் ஜங்ஷன் தாங்க மாடம்பாக்கம் மெயின் ரோடு போகிற ரோடு. இது எக்ஸாக்டாக ராஜகீழ்ப்பாக்கம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து தான் அந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடுக்கான அந்த என்ட்ரி எக்ஸிட் ரேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட் சைடில் போனீங்கன்னா மாடம்பாக்கம் மெயின் ரோடு போகலாம். இதுதான் வந்து அந்த ஜங்ஷன். இது தாங்க ராஜகீழ்ப்பாக்கம் ஏரி. எக்ஸாக்டாக இந்த ராஜகீழ்ப்பாக்கம் பஸ் ஸ்டாப் பேக் சைடில் தான் இருக்குது. நீங்கள் தூரத்தில் பார்க்கலாம், அந்த மரங்கள்லாம் இருக்குது, சின்ன சின்ன வீடுகள்லாம் இருக்குது. அநேகமாக அந்த ரூட் வழியாக தான் எலிவேட்டட் ஃப்ளைஓவர் வந்து அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி ஒரு 450 மீட்டர் தூரத்துக்கு. ஏற்கனவே 400 மீட்டர் தூரத்துக்கு நிலம் வந்து கையகப்படுத்திட்டாங்க. இந்த கடைசி ஒரு 850 மீட்டர் தூரம் அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப் வந்து ராஜகீழ்ப்பாக்கம் வரைக்கும் எலிவேட்டட் ஃப்ளைஓவர் அமைப்பதற்கான அந்த டெண்டர் நோட்டீஸ் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோட கடைசியில் ஆட் பண்ணுறேன். இதுதாங்க இந்த ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடோட தற்போதைய நிலைமை. நான் நேரடியாக பார்த்தபோது உங்களுக்கு இதை பற்றின கூடுதலான தகவல் ஏதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.